ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன படத்தை பார்க்க போறோம்னா 2020 வெளிவந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி படமும் ரொம்ப ஹாரரா இருக்கும். இது ஒரு பேய் படம் தான், ஆனா மத்த பேய் படம் மாதிரி இல்லாம தனியா யூனிக்கான ஸ்டைல்ல இருக்கும். அண்ட் இது நடந்த காலகட்டம் வந்து முதலாம் உலக போர். இந்த படத்தோட ஹீரோ வந்து செத்த பணங்களுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களோட போட்டோ பிடிக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வேலையே. அப்படிதான் ஒரு கிராமத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க, வந்து போட்டோ பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் ஒவ்வொரு பணங்களையும் பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற மர்மங்களையும் அந்த ஊர் எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாப்ல. கடைசியில நம்ம ஹீரோ என்னானாரு, அந்த ஊருக்கு என்ன ஆச்சுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். படத்தோட ஸ்டார்டிங்ல முதலாம் உலக போர்ல சேதமடைஞ்ச இடத்தையும் நாட்டுக்காக போராடுற ராணுவ வீரர்களையும் காட்டுறாங்க. அப்படிதான் இங்க ஒருத்தர் ஓடி வராரு இல்லையா, இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரு பேரு தாமஸ். பக்கத்துல குண்டு வெடிச்சு தூரமா போய் விழுந்து இறந்துடுறாரு. அடுத்த சீன்ல வார் முடிஞ்சு இறந்து போன ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் எல்லாம் நல்லா ஒரு பெரிய குழியா தோண்டி புதைக்கிறதுக்காக அதுல பணங்கள் எல்லாம் போடுறாங்க. அப்ப அதுக்குள்ள போட்ட பணங்கள்ல நம்ம ஹீரோவை யாரோ ஒரு பொண்ணு தாமஸ் எழுந்திரு தாமஸ் எழுந்திரு தாமஸ் கத்திக்கிட்டு இருக்கா. தாமஸும் முழிச்சு பார்த்தா பணங்களுக்கு மத்தியில படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரியவர் நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹீரோக்கு எப்படி அடிப்படுதுன்னு பாக்குறாரு. நம்ம ஹீரோ ஓடி வரும்போது பாம்பு வெடிச்சிச்சு இல்லையா, அந்த பாம்பு வெடிச்சு ஹேர் அடிச்ச போர்ஸ்ல நம்ம ஹீரோவோட விலா எலும்புல பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. தம்பி, இந்த மாதிரி தான் உன்னோட உடம்புல பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த காயம் சரியாகிற வரைக்கும் நீ எங்கூட இருன்னு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ண 6 மாசம் கழிச்சு ஒரு கிராமத்துல நடக்கிற சந்தையை காட்டுறாங்க. அந்த சந்தையில ஆனாங்கிற ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவளுக்கு என்ன ஒரு 10-11 வயசு தான் இருக்கும். அந்த சந்தையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை காப்பாத்தின பெரியவர் அங்க மேடைய போட்டு சந்தைக்கு வந்த மக்கள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி செத்த எல்லாரையும் என்னால பார்க்க முடியும், இறந்த பின்னாடி அவங்க எல்லாம் எங்க போறாங்க தெரியுமா, எல்லாரும் அதை பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க கையில இருக்கிற காசையெல்லாம் என்கிட்ட தள்ளி விட்டு நீங்க உள்ள போகலாம்னு சொல்றாரு. அப்ப ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அங்க பக்கத்துல போட்டோ ஸ்டுடியோ மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அங்க போனா இந்த மாதிரி செத்து போனவங்க எல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, அவங்க உயிரோட எப்படி இருந்தாங்களோ அப்படியே போட்டோ பிடிச்சி தரப்படும்னு போட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு ஆனா அந்த கடைக்குள்ள போக அந்த கடைக்குள்ள போட்டோகிராஃபரா இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனா அங்க இருக்கிற நேரம் பார்த்து அங்க ஒரு பணத்தை போட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு இளம் வயசு பொண்ணு நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கா. அவங்க அப்பா அம்மாவை கூட சேர்ந்து போட்டோ பிடிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அதனால நம்ம ஹீரோவும் இறந்து போன அந்த பொண்ணோட பணத்தை ரெடி பண்ணி கரெக்டா உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டு பின்னாடி அந்த பொண்ணோட தலை வந்து பட்டக்குன்னு உடஞ்சி சைடு வாங்கிருது. இத பார்க்க நமக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பழகி போயிருக்கு. இப்ப எடுத்த போட்டோவை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறான். இப்ப இருக்கிற டெக்னாலஜி மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இல்ல. போட்டோவை பிடிச்சி அதுக்கான ஒரு லிக்யூட் இருக்கும், அதுல அலசனா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்துடும். அந்த ப்ராசஸ் நம்ம ஹீரோ பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஆனா இருக்கிறத பார்த்துட்டு பாப்பா யார் நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாப்ல. இல்ல நீங்க இந்த மாதிரி பணங்களெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்கன்ட்டு வெளியில போட்டுட்டு இருந்தது. உண்மையாவே நீங்க அப்படி செத்த பணங்களை போட்டோ எடுப்பீங்களா? அப்படி ஏன் நான் கேக்குறேன்னா எங்க ஊர்லயுமே இறந்து போன நிறைய பணங்கள் இருக்கு, அதை வந்து போட்டோ எடுத்து தர முடியுமான்னு கேக்குறா. சரி காசு தந்தா போட்டோ எடுத்து தரேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்க பணங்களை மட்டும் தான் போட்டோ எடுப்பீங்களா இல்ல பேய்களெல்லாம் போட்டோ எடுப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டா, பேய்களா அதுங்களை எப்படி போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கருப்பு உருவம் ஒண்ணு அந்த ரூமை விட்டு சறுக்குன்னு வெளியே போகுது. அப்புறம் பேசிட்டு இருக்கிற ஆனா பொண்ணு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போறா. அப்படி போகும்போதுதான் அந்த ஆனா பொண்ணை நம்ம ஹீரோ கிளியரா பாக்குறாரு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இறந்து போன ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பொண்ணு எழுந்திரு தாமஸ் கத்திட்டு இருந்தால, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த ஆனா பொண்ணு தான். நம்ம கற்பனையில வந்தவன் இங்க என்ன பண்றா ஏது செய்யறான்ட்டு அந்த பொண்ணை சந்தை முழுக்க தேடுறான். இப்ப அதே சமயம் நம்ம ஹீரோ வச்ச போட ஆனாவோட ஊர்க்காரங்க 2 பேர் பார்த்துட்டு, அடடா பரவாயில்லையே செத்த பணங்களை கூட போட்டோ எடுக்கிறாங்களா, நம்ம ஊர்லயே தான் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க எப்படி போட்டோ எடுக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாப்ல. அந்த ஆனா பொண்ணு இங்கதான் நின்னுட்டு இருக்கும். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவா அந்த ஊருக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கிற வயசானவர் வந்து, டேய் என்னடா இவங்க ஊர்ல இத்தனை பேர் இறந்திருக்காங்க, ஒழுங்கா நீ உண்மையா சொல்லு, அந்த ஊர்ல இறந்து போன பணங்களையா போட்டோ எடுக்க போற, அந்த ஆனா பொண்ணு கூப்பிட்டானு தானே போற? ஆமா அந்த ஆனா பொண்ணு கூப்பிட்டானு தான் போறேன், அவளை பார்த்தாலே மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சொல்ல, அடுத்த சீன்ல இவங்க எல்லாம் ஒரு குதிரை வண்டியில அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும், உங்க கிராமத்துல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்களோட பிணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டா, அந்த பிணங்கள்லாம் இறந்து போய் ரொம்ப நாள் ஆனாலும் குளிர்காலங்கிறதால விரைச்சு போய் அழுகாம அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போன சில பேருக்கு மர்ம காய்ச்சல் வந்ததால அவங்கள புதைக்காம அப்படியே தான் வச்சிருக்கோம். இப்படி இவங்க பேசிக்கிட்டே அந்த கிராமத்துக்கு வர அந்த ஊர்ல ஒரு மனுஷன் நடமாட்டம் கூட இல்ல. சில பேர் இருக்காங்க, ஆனா அவங்க தலையில கோணி பைய போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஏதோ வேற்று கிரக வாசிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அண்ட் இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது இவங்க ஊர்ல இறந்து போன பணங்களை எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூமை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அவங்க ஊரோட சென்டர்ல வந்த உடனே எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. இந்த ஆனாவை கீழே இறக்கி விட்டதுமே ஆன்டின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள ஓடுறா. இவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல, இந்த ஆன்டி மட்டும் தான். ஆனா பாவம் அந்த ஆன்டிக்கும் கை கால் வராது. அவங்களே நம்ம ஆனா தான் பாத்துக்கணும். அப்புறம் இங்க நம்ம ஹீரோவும் ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நம்ம ஹீரோவே வித்தியாசமா பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோவா அவர் கையில வச்சுட்டு இருக்கிற சூட்கேஸை கீழே வச்சதுமே சாதாரண புல் தர தான், ஆனா அது தண்ணியில முழுங்குற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ பின்னாடி ஹீரோவை பார்த்து ஒரு நாய் கொலிச்சிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த ஊரோட தலைவர் வந்து, தம்பி நீ பயப்படாதப்பா, அந்த நாய் அப்படிதான், புதுசா யாரையாவது பார்த்தா கொலிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தங்க வைக்கிறதுக்காக ஒரு லேடியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த லேடி கிட்ட இந்த ஊர் தலைவரும் இவர் ஒரு போட்டோகிராஃபர் இறந்த பணங்கள் எல்லாம் போட்டோ எடுக்க வந்திருக்காரு, கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பாப்ல, அதுவரையும் உன்னோட வீட்டுல தங்க வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்ல, கொஞ்ச நாள் தானே, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல, தாராளமா தங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் பிரயாணம் பண்ண கலப்பல உக்காந்துட்டு இருக்க அந்த லேடி நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு நாய் கொலிச்சிச்சு இல்லையா, அந்த நாய் வெளியே கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவத்தை கூட விளையாடிட்டு இருக்கு. அந்த உருவமா அந்த நாயை தூக்குது, தள்ளி விடுது. ஆனா உருவத்தை மட்டும் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நின்னுட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த ஆனா பொண்ணு எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவளை பார்த்து நம்ம ஹீரோ பொழுது சாயிற நேரத்துல எங்க போற அப்படின்னு கேட்டா சும்மாதான் சொல்றா. நம்ம ஹீரோவும் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போக, உங்களுக்கு பேய பார்த்து பயம் இல்லைன்னா நீங்க தாராளமா வரலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவும் ஆனா கிட்ட உன்னோட அப்பா அம்மா எல்லாம் என்ன ஆனாங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆனா பொண்ணும், என்னோட அம்மா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் கடைசியா வாருக்கு போனாரு ஆனா திரும்பி வரல, அதனால அவர் இறந்துட்டு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ இந்த பொழுது சாயிற நேரத்துல எங்க போறாங்கன்னா சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போய் இந்த ஆனா பொண்ணு ஒவ்வொரு சமாதியும் பார்த்து, இது என்னோட அங்கிள், இது என்னோட ஆன்டி, இது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இது எங்க சொந்தக்காரங்கன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒவ்வொரு சமாதியா காட்டிட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பொழுது சாயுது. சரி சரி எங்க ஆன்டி லேட்டா போனா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவ தாமஸ கூட்டிட்டு கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்ல நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். ஏதோ ஜன்னல் திறந்துட்டு இருக்கிறதால காத்துதான் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு ஜன்னல் சாத்திட்டு பின்னாடி கூட அந்த சத்தம் கேக்குது. இவனும் வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பெட்ரூமா ஸ்லைட்டை பிடிச்சிட்டு போறான். அப்ப வீட்டு பரன் மேல யாரோ திபு திபு திபுன்னு ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் லைட்டா பயந்து போயிடுறாப்ல. யாரா இந்த நேரத்துல ஓடி போறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டை வச்சு தேடி பாக்குறப்போ அங்க பரன் மேல போறதுக்காக ஏணி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஏணி மேல ஏறி பரன் மேல பாக்குறாப்ல. ஆனா பரன் மேல யாருமே இல்ல. அப்புறம் கீழே இறங்கலான்னு பார்த்தா மேல ஏறி வந்த ஏணிய காணோம். யாரா இந்த நேரத்துல நம்ம கூட விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பரன் மேல இருந்து கீழே குதிக்கிறாப்ல. அப்படி இவன் குதிச்சதுமே பரன் மேல இருக்கிற டோர் தானாவே சாத்திருது. இப்ப நம்ம ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டு இங்க நடக்கிற அமானுஷ நிகழ்வெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படியே தூங்கிடுறாப்ல. அப்போ ஹீரோவோட நிலையில இருந்து ஒரு உருவம் எழுந்து நம்ம ஹீரோவைய பார்த்துட்டு இருக்க அந்த சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுறாப்ல. எழுந்து வந்து அந்த வீட்டோட ஓனர் லேடி கிட்ட, நைட்ல இந்த வீட்ல ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது, அதை நீங்க கேட்டீங்களான்னு கேட்க, ஏன் ஏதாவது பார்த்து பயந்துட்டியான்னு அந்த லேடி கேக்குது. அப்புறம் அந்த ஊர் தலைவரை நம்ம ஹீரோவை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய், நீங்க இந்த பிணங்கள் எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த வீடு போதுமான்னு கேட்டா இது போதுமேனு சொல்றாப்ல. அப்படி சொல்லிட்டு இந்த ஆனா பொண்ணை பத்தி கேக்குறாப்ல. அந்த ஊர் தலைவரும், ஓ அந்த ஆனா பொண்ணா, அவளுக்கு ஒரு 10 வயசு ஆகுது, பாவம் அவளுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஒரே ஒரு முடியாத ஆன்டி மட்டும் தான், அந்த ஆன்டியையும் இவ தான் பாத்துக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுப்பான பொண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பிணங்கள் எல்லாம் உட்கார வச்சு போட்டோ பிடிக்கிறதுக்காக சாரு ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பிணத்தை 2 பேர் தூக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் இந்த பிணத்தை பார்த்து, இந்த பணம் என்ன ஊர் தலைவரோட தங்கச்சி பணமான்னு கேட்க, இல்ல இல்ல அவங்க பணத்தை நாங்க நேத்தே எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம், இது வேற ஒருத்தருதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் எடுத்துட்டு வந்த பணத்தை பார்க்க நல்லா தாடி மிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆம்புலியோட பணம் இருக்கு. அப்படியே ஊர் தலைவரோட சிஸ்டர் பணத்தை திறந்து பார்க்க அந்த நேரம் பார்த்து ஊர் தலைவர் அங்க வந்துடுறாரு. அவரோட தங்கச்சி பணத்தை பார்த்ததும் மனுஷன் அழுக ஆரம்பிக்கிறாப்ல. அப்புறம் எழுந்து நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி பணங்கள் எல்லாம் போட்டோ எடுக்கிறது சரிப்பட்டு வருமானு கேட்க, நம்ம ஹீரோ அந்த ஊர் தலைவருக்கு இதுவரைக்கும் இறந்த பணங்களை போட்டோ எடுத்த ஆல்பத்தை நம்ம ஹீரோ அந்த ஊர் தலைவருக்கு காமிக்கிறாப்ல. சார் நம்ம கூட இருந்தவங்க இறந்து போனா அவங்களோட ஞாபகமா ஏதாவது ஒரு பொருள் இருக்க கூடாதா, அதுக்குதான் போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மீசக்காரனோட பணத்தை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அவனை சேர்ல உட்கார வச்சு அப்படியே செட் பண்றாரு. ஆனா கை கால் உடம்பெல்லாம் விரைச்சு போயிருக்கிறதால உடம்பு சரியா உட்காரல. அதனால நம்ம ஹீரோ கையை உடைச்சு காலை உடைச்சுட்டு அந்த செத்து போன பணத்தை எப்படியோ செட் பண்ணிடுறாரு. அப்போ திடீர்னு அந்த பணத்தோட கை லைட்டா அசையுது. ஆனா நம்ம ஹீரோ அதை கவனிக்கல. அப்புறம் அந்த மீசக்காரனோட தொங்கி போன தலைய ஒரு ஸ்டாண்ட்ல ஸ்டெடியா நிக்க வச்சு அந்த பணத்தை போட்டோ எடுத்துறான். அடுத்ததா ஒரு லேடியோட பணத்தை இதே மாதிரி உட்கார வச்சு போட்டோ எடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த பணத்துக்கு சிபி சிங்காரிச்சு அழகா பண்ணிவிட்டு அந்த பணத்துக்கு சொந்தக்காரங்களோட நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறான். அப்புறம் அடுத்ததா இன்னொரு பணத்தை பாப்பான் பாருங்க, அதுலதான் நம்ம ஹீரோ லைட்டா பயந்துறாப்ல. ஏன்னா அந்த பணத்தோட கழுத்து வந்து முருங்கி பின்னி கிடக்குது. இவன் எப்படி செத்துருப்பான்ட்டு நினைச்சிட்டு அந்த பணத்தோட கழுத்துல ஒரு துணியை சுத்தி அந்த பணத்தோட வைஃப பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாரு. அந்த வைஃபும், தேங்க்யூ சார், இந்த போட்டோவை நான் ஃப்ரேம் போட்டு எங்க வீட்டு ஆள்ல மாட்டி வைப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்ததா வர பணங்களெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களோட நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து ஆனா அந்த இடத்துக்கு வர, நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கமா, இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆனாவும், நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் ஸ்டூடியோல பார்த்தேன், எனக்கு இந்த பணங்களெல்லாம் பார்த்தா
எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்றா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போது என் கழுத்துல கொடியெல்லாம் மாட்டி குழந்தை இறந்துதான் பிறப்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்குள்ள பெரியவங்க எல்லாம் எனக்கு சிபிஆர் பண்ணி என்ன பொழைக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க பின்னாடி இறந்து போன ஒரு லேடியோட பணம் எழுந்து உக்காந்து மறுபடியும் படுத்துருது. அந்த பணம் படுத்ததுல சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்க அந்த ரூமை ஹீட் ஆகிக்கிறதுக்கு நெருப்பு வச்சிருப்பாங்க. அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த ஆனா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா போனேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போக நம்ம ஹீரோவை ஆனா நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் தலையில கோனி பைய போட்டுக்கிட்டு ஆடை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. ஆனா அந்த குட்டி பையன்ட்ட போய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்க, என்ன பார்த்தா உனக்கு என்ன பயமாவா இருக்கான்னு கேட்க அதுக்கு அந்த குட்டி பையனும் கோனியை கழட்டிட்டு உன்னை பார்த்தா எனக்கு என்ன பயம், பேய்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த குட்டி பையன் இருக்கிற ஆடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த குட்டி பையனோட அம்மா ஏன்டா மாஸ்க கலட்டினான்னு சொல்லிட்டு திட்டி தலையில அந்த கோனியை போட்டு விட்டு உன்னை ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் பேச வேணாம்னு சொல்லியிருக்கலன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஆனாவும் அவளோட வீட்டுக்கு போயிடுறா. ஆனாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ ஆனா என்ன பண்றான்னு பார்த்தா அவளோட ஆன்டி கூட விளையாடிக்கிட்டே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆன்டியும் திடீர்னு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோக்கும் பக்குன்னு ஆயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த செத்த பணங்களோட அவங்க சொந்தக்காரங்களோட எடுத்த போட்டோவை டெவலப் பண்ணிட்டு பார்த்தா ஒவ்வொரு போட்டோலயும் பின்னாடி கருப்பா ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு குழம்பி போன நம்ம ஹீரோ ஒரு பணத்தை உட்கார வச்சு அந்த பணத்தை போட்டோ எடுக்க அந்த பணத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கான்னு காத்துல தொலாவி பாக்குறான். அப்போ திடீர்னு ஒரு லேடி அலற சத்தம் கேட்க நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு வெளியே வரான். அப்போ இந்த பணத்தை பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்குது. இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீடை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த கிராம மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போய் சிம்மிக்கு பக்கத்துல இருக்கிற மரச்சாறு டேபிள் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மர பொருள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த சிம்மிக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா ஒரு லேடியோட எரிஞ்சு போன 2 கால் தெரியுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டே இருக்காரு. அப்ப அந்த கிராம மக்கள்ல ஒருத்தன் அந்த லேடியை சீக்கிரமா காப்பாத்தி ஆகணுமேனு சொல்லிட்டு அந்த சிம்மிய உடைக்க அந்த லேடியோட முகமே படு கோரமா இருக்கு. அப்புறம் அந்த லேடியோட பணத்தை வெளியெடுத்து போட அங்க சுத்தி இருக்கிற செவர்ல எல்லாம் தண்ணி வடிய ஆரம்பிக்குது. இத பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு பார்த்தா அதே மாதிரி கருப்படிச்ச உருவம் எல்லா போட்டோலயும் இருக்கு. அப்ப ஆனாவும் இங்க விசித்திரமா என்னென்னமோ நடக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க திடீர்னு அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்த ஆனாவும் அந்த இடத்தை விட்டு ஓடி வர பின்னாடியே ஆனாவை துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் வராப்ல. ஆனாவை பிடிச்சி எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்ட்டு கேட்க இல்ல நீங்க இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்களோ அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போறீங்களான்னு சொன்னதும் சரி நான் போறேன் நீ என் கூட வந்துடுறியான்னு கேக்குறாப்ல. இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு லேடியோட வீட்டுல தங்கி இருக்கான் இல்லையா, அவகிட்ட நம்ம ஹீரோ எடுத்த போட்டோவெல்லாம் காட்டி இந்த மாதிரி இங்க பேய் இருக்குன்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அது தெரிஞ்சுதான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த லேடியும் இந்த மாதிரி போர் நடக்கிற சமயத்துல சின்னவங்க பெரியவங்கன்ட்டு வயசு பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் அனுப்பணும், ஆனா போனவங்கள முக்காவாசி பேர் செத்துதான் எங்க ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் எங்க ஊர்ல நிறைய பேருக்கு மர்ம காய்ச்சல் வந்தது, அவங்கள புதைக்க இடம் கூட இல்லாம ஒரு குடோன்ல போட்டு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு நீ எப்ப வந்தியோ அப்ப இருந்துதான் இந்த பேய்ங்க வந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்குதுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நான் நாளைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு தூங்க போறாப்ல. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு பேய் தூக்கிட்டு இருக்க அந்த பேயும் தூக்கிட்டு நம்ம ஹீரோவை விட்டுருது. இதால ரொம்பவே பயந்து போன நம்ம ஹீரோ எப்பாடே உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு குதிரையில ஏறி போறாரு. அப்போ ஆனா பொண்ணு வந்து தாமஸ் போகாத தாமஸ் நில்லு தாமஸ் நில்லு தாமஸ் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை இதெல்லாம் கவனிக்காம போக அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல ஆத்துக்கு பக்கத்துல நெருப்ப மூட்டி அன்னைக்கு நைட் அங்க தங்குறாப்ல. அப்ப நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிடுற மாதிரியே தெரியுது. ஹீரோவும் நிமிந்து பார்த்தா ஆனா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. வித்தியாசமா ஏதோ பண்ண நம்ம ஹீரோவும் பயத்துல முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு. அடுத்த நாள் காலையில இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஊரை விட்டு போக மனசே இல்லாம ஆனாவை பார்க்க வராரு. ஆனாவும் தாமஸ கட்டிப்பிடிச்சு தாமஸ் நீ வந்துட்டியா, எங்க நீ இந்த ஊரை விட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அப்ப அந்த வீட்டோட லேடியும் நீ திரும்ப வருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தாமஸோட கன்னத்துல கை வைக்கிறா. அப்போ தாமஸும் நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் ஆனா மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைய முழுசா சால்வ் பண்ண வந்திருக்கேன், அதனால அதோட ஆரம்பத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு டீச்சர் அம்மா இருப்பாங்க. அந்த டீச்சர் கிட்ட இந்த ஊர்ல பேய்கள் எல்லாம் எத்தனை நாளா இருக்கு அப்படின்ட்டு கேட்டா பேய்கள் எல்லாம் இந்த ஊர்ல எத்தனை நாளா இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தூங்கிட்டு இருக்கும்போது குளிர்ச்சியான ஒரு கை வந்து என்ன புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், உடம்புல சதையே இல்லாத ஒரு எலும்பு என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், நானும் பயந்து போய் கண்ணு முழிச்சு பார்த்தா அது வெறும் கனவு தான், ஆனா அந்த கனவு அப்பத்துல இருந்து இப்ப வரையும் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு, மேபி அந்த கனவுல வந்தவங்க யாரா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்க போருக்கு போன என்னோட ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல என்னோட பிரதர்ஸா இருக்கலாம், அவங்க தான் என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்ல வேணும்னா நீங்க எம்மிங்கிற லேடியை போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோவை ஆனாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எரிஞ்சு போன வீட்டை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும், அதனால நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் இந்த சிம்மிக்குள்ள விழுந்துதானே இறந்தாங்க,
அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த கூரைக்குள்ள அடிக்கிற காத்து சத்தம் எப்படி கேக்குதுன்னா இந்த பேய்கள் எல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வச்சா எப்படி சத்தம் கேக்குமோ அந்த மாதிரி சத்தம் கேக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவை ஆனாவ அந்த வீட்டோட பரன் மேல ஏறி அந்த சிம்மியோட மேல் பகுதியை பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அந்த லேடியோட தலையை யாரும் இந்த சிம்மியாலே அடிச்சு அந்த சிம்மியை உடைச்சு அதுக்குள்ள போட்டு எரிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்ப அந்த இடமே குலுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா சரிப்பட்டு வராது, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த எம்மியோட வீட்டுக்கு போறாங்க. இந்த லேடியும் அவங்க கிட்ட நான் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஜட்ஜோட வைஃப் பாத்தீங்கன்னா பேய்கிட்ட எல்லாம் பேசுவாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அந்த பேய்களை எல்லாம் ஓட்ட பார்க்க அந்த பேய்ங்க வந்து அவரையே கொன்னுடுச்சுங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோ அடுத்ததான் அந்த ஜட்ஜோட வைஃப் தான் மீட் பண்றாரு. இப்ப இந்த லேடியும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹால்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ நான் வந்து கீழே இருக்கிற ஸ்டோர் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட பேரை சொல்லி கத்தனாரு. நானும் ஓடி போய் என்னன்னு பாக்கலாம்னா ஏதோ ஒரு சக்தி என்னை தடுத்து நிறுத்திட்டு இருந்தது. அப்புறம் அது ரிலீஸ் பண்ணதும் நான் ஓடி வந்து பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட வந்து உடம்போட சேர்த்து தலையை யாரும் முறுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி தலையை முறுக்கின மாதிரி ஒரு பணத்தை பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இவங்களோட கணவர். இவங்களும் எனக்கு தெரியும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஊர்ல இருக்கிற பேயை விரட்டுறதுக்காக தான் மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா கடைசியில இந்த பேய்ங்க வந்து அவரையே கொன்னுடுச்சுங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் சரி நீங்க கீழே ஒரு ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்ல, அந்த ஸ்டோர் ரூமை நான் பார்க்கலாமான்னு கேட்க தாராளமா பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் ஆனாவும் அந்த குறுகலான பாதையில அந்த ஸ்டோர் ரூமுக்கு போக அந்த இடமே இருட்டா இருக்கு. கீழே பொருட்கள் எல்லாம் செதறி போய் இருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறான். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால இவங்க படி வழியா மேல வராங்க. மேல நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள வந்ததுமே அந்த ரூமோட கதவு சாத்திருது. அப்ப கருப்பா ஒரு பேய் அந்த படியில ஏறி வரும். அந்த ஜட்ஜுக்கும் அந்த ஜட்ஜோட வைஃபுக்கும் என்ன நடந்துச்சோ அததான் அந்த பேய்ங்க வந்து செஞ்சு காட்டிட்டு இருக்குங்க. இங்க அந்த ஜட்ஜ சேர்ல உட்கார வச்சு தலையை அப்படியே ஒரு திருப்ப அந்த பக்கம் அந்த ஜட்ஜோட வைஃபும் கத்திக்கிட்டு இருக்காங்க. வடக்குன்னு நம்ம ஹீரோவும் ஆனாவும் ரியாலிட்டிக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜட்ஜோட வைஃப் வந்து என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு இவங்க பதிலே சொல்லாம நீங்க இறந்து போன பணத்தை எல்லாம் புதைக்காம எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாப்ல. அது வந்து இந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு குடோன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஆனாவும் அந்த குடோனுக்கு போக அந்த ஊர்ல செத்து போன எல்லாரோட பணமும் அங்கதான் இருக்கும். ஆனாவும் ஒவ்வொருத்தரையா கை காட்டி இவங்க யாரு என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பணத்தோட நெஞ்சில மார்க் இருக்கிறத பாக்குறான். அந்த ஒரு பணத்தோட உடம்புல மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பணத்தோட உடம்புலயும் அந்த மார்க் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பாம்பு வெடிச்சப்போ நம்ம ஹீரோவோட உடம்புலயும் இந்த மாதிரி மார்க் இருந்திருக்கும். இது எப்படி ஏற்படுதுன்னா பாம்பு வெடிச்சதுல காத்து வேகமா வந்து அடிக்குது இல்லையா, அப்படி அடிக்கிறதுலதான் இந்த மாதிரி காயெல்லாம் ஏற்படும். அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது, இங்க இருக்கிற பேய்ங்க வந்து காத்த கண்ட்ரோல் பண்ணி மத்தவங்கள கொல்லுது. ஆனா அந்த பேய்ங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ சொல்ல பாக்குதுங்க. அதனாலதான் அந்த ஜட்ஜோட வீட்ல எல்லாம் தெரிஞ்சது. சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டிச்சிங்க. இப்படி எல்லாம் ஆனா கிட்ட சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஆனாவும் சரி இதெல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கலாம். ஆனா அந்த பேய்ங்க நம்ம கிட்ட பேச வர்றது நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரே வழி என்கிட்ட இருக்கிற கேமரா தான். அப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு குடோன்ல பிடிச்ச போட்டோவெல்லாம் டெவலப் பண்ணி பார்த்தா அந்த குடோன்லயுமே அந்த பணங்களை சுத்தி பேய்ங்க நின்னுட்டு இருக்குங்க. அப்போ திடீர்னு அந்த தண்ணி ஆடிட்டு இருக்க அதுல இருந்து ஒரு பேய் பயங்கரமா கத்துது. அதை பார்த்து இவங்க ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த குடோனுக்கு போய் எல்லா பணங்களையும் ஒன்னா போட்டு அந்த பணங்களை சுத்தியும் நூலை கட்டி விட்டு அதுல மணியை தொங்க விடுறான். இந்த பணத்துக்கிட்ட யாராவது நெருங்கினா அது நமக்கு காட்டி கொடுத்துரும்னு சொல்லிட்டு அந்த குடோன்ல ஒரு கேமரா வச்சுட்டு போறான். அப்புறம் அந்த ஊர் முழுக்க வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக அங்கங்க தீப்பந்தத்தை சொருகி விட்டுட்டு இந்த கிராமத்திலே உயரமான ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சோட உயரத்துக்கு போயிட்டு அங்க ஒரு கேமராவை வைக்கிறான். ஒருவேளை அந்த பேய்ங்க வந்து இந்த தெரு வழியா வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்றதுக்காக இந்த கேமரா நமக்கு உதவி செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குடோன்ல அந்த பணங்களுக்கு பக்கத்துல ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில நடக்க போற நிகழ்வை பாக்குறதுக்காக மறைஞ்சிக்கிறாங்க. அப்ப ஆனா வந்து நம்ம ஹீரோ கிட்ட மார்க்கெட்ல உங்க கூட இருந்த தாத்தா வந்து நீங்க சாகர கண்டிஷன்ல இருக்கும்போது உங்களை காப்பாத்தினேன்னு சொன்னாரு. ஆமா ஆல்மோஸ்ட் நான் செத்தே போயிட்டேன் தான். நான் செத்துட்டேன்னு நினைச்சு ஒரு குழியிலே போட்டாங்க. அப்பதான் அந்த போட்டோகிராஃபர் என்ன காப்பாத்தினாரு அப்படியெல்லாம் சொல்ல ஆனாவும் நானும் உங்களை மாதிரி தான் செத்து பழிச்சேன். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது என் கழுத்துல கொடியெல்லாம் மாட்ட என்னோட ஆன்டி தான் சிபிஆர் பண்ணி என்ன காப்பாத்தினாங்க. அப்பனா இவங்க ரெண்டு பேரும் சாவ பார்த்ததுக்கு பின்னாடி தான் உயிரோட திரும்ப வந்திருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஆனாவோட ஃப்ரெண்ட் அந்த குட்டி பையன் வந்து ஒரு கயிறை பிடிச்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பலமா காத்தடிக்க அவனோட தலையில போட்டு இருந்த மாஸ்க் பறக்க இங்க குடோனுக்குள்ள கூரைக்கு மேல யாரோ அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஆனாவா அந்த பணங்கள்ல ஏதாவது அசைவு தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்க எந்த ஒரு அசைவும் இல்ல. ஆனா கயிறுல கட்டி இருக்கிற மணிங்க மட்டும் ஆடிட்டு இருக்குங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த குட்டி பையன் வந்து தெருவுல பத்த வச்ச தீப்பந்தாலும் அணைஞ்சு போனதால அந்த இடமே இருட்டாயிருது. அதனால அந்த இருட்டிலே அந்த கயிறை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவன் பிடிச்சிட்டு இருக்கிற கயிறு அருந்து கீழே விழ அந்த கயிறை மறுபடியும் யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. இவனும் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து குடோன்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணா இல்லையா,
இல்லையா, அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காவே எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் இங்க அந்த குட்டி பையனோட அம்மா வந்து வெளியே பார்த்தா அந்த குட்டி பையன் ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்கான். தம்பி என்னாச்சுடா தம்பின்னு கேட்டதும் அவன் தலையை திருப்பி அப்படி ஒரு பார்வை பார்க்க உடனே ஒரு பேய் வந்து அவனை தரன்னு ஒரு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போக பாக்குதுங்க. ஆனா அந்த வீட்டோட டோர் சாத்திட்டு இருக்கிறதால அந்த டோர்ல இந்த குட்டி பையனை அடின்னு அடிக்குதுங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோவும் ஆனாவும் மறைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனா தவறி அந்த பணங்களுக்கு மத்தியில விழுந்துடுறா. அப்போ அதுல ஒரு பணம் ஆன்னு வாயை திறக்க இங்க நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி ஒரு பேய் இழுத்துட்டு இருக்கு. அப்போ சடனா இந்த பேய்ங்க பண்ண சேட்டையெல்லாம் டக்குன்னு நிறுத்திடுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஆனாவும் வெளியே வந்து இந்த கூரை மேல யாரோ ஓடி போன மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியே வந்து பார்க்க மேல யாருமே இல்ல. அதனால நம்ம ஹீரோவன் ஆனா நீ இங்கே இரு, நான் உள்ள வச்சுட்டு இருந்த கேமராவை மட்டும் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க இருந்த பணங்கள் எல்லாம் போட்டோக்கு போஸ் கொடுக்கற மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் நின்னுட்டு இருக்குங்க. அதே சமயம் ஆனா மாதிரி ஒரு பேய் நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வர கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஆனா உள்ள வர நின்னுக்கிட்டு இருந்த அந்த பணங்கள் எல்லாம் கீழே விழுந்திருந்துங்க. ஓடி வந்த பேயும் மறைஞ்சு போயிடுது. அப்ப அங்க வந்த ஆனாவும் நீங்க எங்க கிட்ட பேச முயற்சி பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு எங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்ல அந்த பேய்ங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அடுத்த நாள் காலையில இந்த பேய்ங்க எல்லாம் பேசுறத ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் வச்சிருப்பான் இல்லையா, அந்த டிவைஸ்ல ஏதாவது பேய்ங்க பேசுனது இருக்கான்ட்டு போட்டு பார்க்க கீச்சுன்னு தான் சவுண்ட் கேக்குது. அப்புறம் ஆனா கிட்ட நீ இங்க இருந்து இந்த டிவைஸ பாத்துக்கோ, நான் அப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். உள்ள போய் போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்க வெளியில இருந்து ஆனா தாமஸ் வா தாமஸ் பேய்ங்க பேசுற சத்தம் கேக்குது அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் வெளியே வந்து டெவலப் பண்ண போட்டோஸ் எல்லாம் பார்க்க அதுல பேய்களோட உருவம் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த சர்ச்சுக்கு மேல வச்சிட்டு இருந்த கேமரால எடுத்த போட்டோவை பார்த்தா எல்லா பேய்களும் ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குங்க. அண்ட் ஆனா கிட்ட நீ ஏதோ பேய்ங்க பேசுனதுன்னு சொன்னல, எங்க அது போட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்தா எங்க எல்லாரையும் சுடுகாடுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதே சமயம் வெளியே இந்த தாமஸ் பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வந்து கேட்டா தாமஸ் வந்து பேய்கள் எல்லாம் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த பேய்ங்க பேசுனதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தா இங்க இருக்கிற பேய்ங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, அதுங்க எல்லாம் வெளியூரை சேர்ந்ததுங்க அப்படியெல்லாம் சொல்ல ஆமா ஆமா நம்ம சொந்தக்கார பேய்ங்க நம்மள என்ன பண்ண போதுங்க, இது வெளி பேய்களா தான் இருக்கணும்ட்டு ஊர் தலைவர் சொல்ல ஹீரோவும் ஆனாவும் நேத்து பிடிச்ச போட்டோல இந்த பேய்ங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டைரக்ஷன்ல இவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சில பேய்ங்க வந்து நம்ம ஆனாவோட வீட்டுக்குள்ள போயிருக்கோம். இவங்களும் அங்க போய் பார்த்தா அவங்க வீட்டு டோர்ல நகை கீரலையும் ரத்தத்தையும் பாக்குறாங்க. இத பத்தி ஆனாவோட ஆன்டி கிட்ட கேட்டா வாயவே திறக்க மாட்டேங்குது, சைலண்டா உட்காந்துக்குது. நேத்து அந்த குட்டி பையனை பேய்ங்க வந்து ஒரு வீட்டு டோர்ல அடின்னு அடிச்சிச்சிங்க இல்லையா, அந்த வீடு வேற யாரதும் கிடையாது, அது ஆனாவுடையது தான். அந்த பேய்ங்க போன இன்னொரு டைரக்ஷன்ல போறாங்க. அந்த பேய்ங்க வந்து இன்னொரு வீட்டுக்கும் போயிருக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஆனாவோட ஃப்ரெண்டு மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அதே சமயம் அந்த ரூம்ல இருக்கிற செவுர்ல எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஊர் தலைவர் வந்து காத்திலே மிதக்குறாரு. பகல் நேரத்துல இந்த பேய்ங்க எல்லாம் அந்த ஊர் தலைவரை தரன்னு இழுத்துட்டு போதுங்க. அண்ட் அது எங்க இழுத்துட்டு போதுங்கன்னா ஆனாவோட வீட்டுக்கு தான். இந்த பேய்ங்க எல்லாம் ஊர் தலைவரை சீலிங்ல அடின்னு அடிச்சு சீலிங்குள்ள இழுத்துட்டு போயிருதுங்க. அதே சமயம் வெளியே உக்காந்துட்டு இருக்கிற ஆனாவோட ஆன்டிக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஊர் மக்கள் ரொம்பவுமே பயந்து போய் அங்க இங்கன்னு கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. வீட்டு ஜன்னல் கதவுங்களும் தானாவே படன்னு அடிச்சுக்க சிவருங்கெல்லாம் உடஞ்சு விழுதுங்க. இத பார்த்த மக்கள் எல்லாம் கடவுளே என்ன காப்பாத்துங்க, கடவுளே என்ன காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. சாத்தாலே அப்பாலே போன்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ண இந்த சிலுவையை தூக்கிட்டு வந்தாரு இல்லையா, அவனை இந்த பேய்ங்க எல்லாம் அந்தரத்துல பறக்க வச்சு அவனை கொன்னுடுதுங்க. அவனை மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த பேய்ங்க கொல்ல ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் கை கால் விளங்காத நம்ம ஆனாவோட ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து வந்து நம்ம ஹீரோ மேல விழுந்து எங்களை சுடுகாடுக்கு கூட்டிட்டு போ, எங்களுக்கு மோட்சத்தை கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு மயக்கமாயிடுறாங்க. அப்புறம் இறந்து போன அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் கொடூரமான பேயா மாறி அந்த ஊர் மக்களை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான். அப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சர்ச்சுக்குள்ள போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போனதும் பகலா இருந்த அந்த இடமே இருட்டாயிடுது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கூட இருந்த ஆனாவை காணமேன்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு தேடி பார்க்க சர்ச்சுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை ஆனாவை கூட்டிட்டு வரலான்னு போக ஊர் மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. அதையும் மீறி வெளியே போனா அங்க நின்னுட்டு இருந்த ஆனாவையும் காணோம், வீல் சேர்ல உக்காந்துட்டு இருந்த ஆன்டியும் காணோம். அப்போ அவங்களோட வீட்டுக்கு போய் பாக்குறப்போ அந்த ஆன்டிக்கு வந்து பேய் பிடிச்சி சாகுற கண்டிஷன்ல இருக்காங்க. சரி இவங்க சாக போறாங்க, இவங்களோட சேர்த்து மத்த பணங்களையும் போட்டா அந்த பேய்களையும் இவங்க கூடவே கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க பக்கத்துல போடுறாங்க. அந்த ஆனாவை அங்க பக்கத்துல தான் பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டோட செவுருல எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அந்த ஆன்டி திடீர்னு பயங்கர சத்தத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற பணங்களுக்கும் பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்குங்க. அந்த வீடும் கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஆனாவை கிடைச்ச கொஞ்சம் கேப்ல ஆனாவை வெளியே அனுப்பி விட நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாப்ல. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு கிறுக்கு பையன் அந்த வீட்டுக்கு தீ வச்சு விட பக்கத்துல இருக்கிற பணங்களுக்கெல்லாம் நெருப்பு பத்த கதறிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப ஆனா வந்து தாமஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்க உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து மூழ்க அடிச்சிருது. உள்ள இருந்த
பணங்களுக்கும் உயிர் வந்து அங்க இங்கன்னு திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் ஆனாவோட ஆன்டிக்கு பேய் பிடிச்சி நம்ம ஹீரோ கூட என்ன காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆகி அந்த பேய்களோட உலகத்துக்கே போயிடுறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்ச பணங்களோட உருவம் எல்லாம் அங்கங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கற மாதிரி நின்னுட்டு இருக்குங்க. அப்போ தண்ணியில முழுகி போன ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டு ஓனர் லேடி அந்த வீட்டுக்குள்ள இறங்கி நம்ம ஹீரோவை காப்பாத்தி வெளியே கொண்டாராங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ அந்த பேய்களோட உலகத்துல தான் இருக்காரு. அவரை சுத்தி போர்ட்டல் மாதிரி உருவாகி அந்த பேய்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறாரு. அதே சமயம் அன்கான்சியஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோவை தாமஸ் தாமஸ்னு ஆனா கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்க ஆனாவை பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ சாகர நிலைமையில இருக்கும்போது கற்பனையில ஆனா தான் தாமஸ் தாமஸ்னு கத்திக்கிட்டு இருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோவும் உயிரோட எழுந்து வந்திருப்பாப்ல. அப்ப பார்த்ததுதான் நம்ம ஹீரோ இப்ப பார்த்திருக்கான். சொல்ல போனா நம்ம ஹீரோவோட எதிர்காலத்தை அப்பவே பார்த்திருக்கான். நம்ம ஹீரோவும் எழுந்துட்டு பின்னாடி தாமஸ் நீ வந்துட்டியா தாமஸ்னு ஆனா கட்டி பிடிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த ஊர்ல இருந்த எல்லா பேய்களுக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டாரு. அதனால இங்க இனிமே நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு போக கூடவே ஆனாவையும் கூட்டிட்டு போறாரு. ஆனாக்கு தான் அந்த ஊர்ல யாருமே இல்லையே, இருந்த ஒரு ஆண்டியும் இறந்து போயிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ கூட கூட்டிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு எருமை செத்து கிடக்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல பேய்ங்க அலற சத்தம் கேக்குதுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஹீரோவால எப்படி எல்லா பேய்களுக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியும்ட்டு. நம்ம ஹீரோவும் ஆனாவும் சாப பார்த்துட்டு வந்தவங்க, அதாவது செத்து பொழைச்சிட்டு வந்தவங்க. அதனால தான் அந்த பேய்ங்க வந்து இவங்க 2 பேரோட உதவியை கேட்டிருக்குங்க. அந்த பேய்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறது ஆனாக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனா நம்ம ஹீரோக்கு அது நல்லா தெரியும். சரி ஓகே, இன்னொரு நல்ல படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.